வெல்கம் பேக் பூஜா டெய்லி vlogs. ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்ட் 2 வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி. அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெக்கேஷனுக்கு வந்து துபாய் வராங்க, இல்லைன்னா ஒரு 1 டே லீவு கிடைக்கிது, அதில் வெளியில் போகிறாங்க. டைம் மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும் அண்ட் வந்து ஃப்ரீயாக வெளியில் போயிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இது ஒரு குட் பேக்கேஜ் ட்ரிப் ஒன்றா இருக்கும். இது வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு பஸ் ஒன்று புக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வெறும் 60 dirham தான் அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படியே வந்து புர்ஜ் கலிஃபா, முக்கியமான பில்டிங்ஸ், அப்படி சுற்றி பார்க்குற இடம் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு காட்டுறாங்க. இந்த இடையில இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் என்ன கண்ட்ரி அது இதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து புகழ்ந்து பேசிட்டு அவர் போயிட்டார். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவர் வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசுகிறாரு, நல்லா ஃபன் பண்ணி அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இந்த ட்ரிப்பை கொண்டு போகிறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட கண்ட்ரியில் இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் நினச்ச நேரம் நினச்ச இடங்களுக்கு நினச்ச மாதிரி நாங்கள் ஃபேமிலியோடு வெளியில் போகலாம். ஆனால் உறவுகளை விட்டுட்டு வந்து வேறொரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, துபாயாக இருக்கட்டும், கட்டாராக இருக்கட்டும், சவுதி, குவைட், எனி பிளேஸஸாக இருக்கும், எனி கண்ட்ரியாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற டைம், அதாவது அவங்களுக்கு இஷ்டமான நேரங்களில் கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு டே லீவ் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு டேயில் ஒரு லீவ் கிடைக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த கிடைக்கிற ஒரு நாள் லீவை வந்து அவங்களோட பொக்கிஷம் மாதிரி தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த டைமில் வந்து ஃபேமிலியோடு போகிற ஒரு சின்ன ட்ரிப் வந்து இந்த நினைவுகள் வந்து கோல்டன் மெமரியாஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ட்ரிப்பும் நான் நினைக்கிறேன். நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான இடம்னு நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். இப்போ நான் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னே வந்து அரேபியன்ஸ் வந்து, அதாவது யுஏல இருந்தவங்க வந்து எப்படி இருந்தாங்க, அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க, அவங்க யூஸ் பண்ண அந்த பெருமதியான ஒரு கை நுட்பங்களை வந்து இவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. கோல்டு அண்ட் சில்வர் அண்ட் டைமண்டில் நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு வீடியோ பண்ண முடியாது, ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. அதனால நாங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் என்ன வந்துட்டோம். எங்களுக்கு செம்ம பசி, மார்னிங்லேருந்து நாங்கள் எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அப்படி வந்து ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு அப்படி என்ன பண்ணோன்னா, நான் அவர் என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேன். ஒரு வாங்கி கொடுத்துட்டார் எனக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவே இல்லை. அப்போ எப்படா சாப்பாடு வரும்னு பார்த்துட்டே இருந்தோம். எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு நார்மல் ஒரு சிக்கன் கறி அண்ட் அப்படி தான் கிடச்சிச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு என்ன மட்டும் சாப்பிட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். நாங்கள் ஒரு 5 பேர் மாதிரி நாங்கள் போயிருந்தோம். நான் வந்து ஃபிஷ் எடுத்தேன் அண்ட் மற்றவங்கெல்லாம் வேறு சிக்கன் ஃப்ளேவர் அப்படி எடுத்தாங்க. நான் ஃபிஷ் ஃப்ரை ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களோட லன்ச் அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், மெதுவாக வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லி அப்படியே புர்ஜ் கலிஃபா வெட்டி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஒரு ஃபுல் நைட்டும் நாங்கள் துபாயை சுற்றிட்டு நல்லபடியாக நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்.